வெல்கம் டு வாகேஸ்வரதா அகாடமி. எதிர்வரும் குரூப் 4 எக்ஸாம் இன்னும் ஒரு 90 நாளில் வர இருக்குது. அதற்கு நம்ம ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற அனைத்து ஆஸ்பைரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பிக்கையில் இந்த வீடியோ பதிவிடுறோம். இது நம்ம பார்க்க இருக்கிற வகுப்பு இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உலக அளவில் கிரேக்க அரசியலமைப்புன்னு பார்த்தோம்னா கிரேக்க அரசியலமைப்பை தான் நம்ம சொல்ல முடியும். கிரேக்க அரசியலமைப்பு அரிஸ்டாட்டில் அவர்கள் 158 கிரேக்க கூறுகளை ஆராய்ந்து கிரேக்க அரசியலமைப்பை உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்தோம்னா வேத காலத்திலிருந்து நம்ம சபா சமிதின்னு 2 அமைப்பு இருந்திருக்குது. சபானா மூத்தோரவை, சமிதினா பொதுமக்கள் அவைன்னு சொல்லுவோம். இந்த சபா அப்படிங்கிற வார்த்தை இப்போ நடைமுறையில் கூட நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ராஜ்யசபா, லோக்சபா, இந்த மாதிரி சபாஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேத காலம் தொட்டு இந்த நடைமுறை நம்ம பின்பற்றிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு நம்ம குடவோலை முறை தேர்தல் முறை சொல்லுது. இது அக்கால கிராம நிர்வாக முறையை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு அமைப்பு உத்திரமேரூர் கல்வெட்டு. இது 2 இந்தியாவினுடைய அரசியலமைப்புக்கு மிக பழமையான அடித்தளம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சியில் வரலாற்று பின்னணி என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது வியாபாரத்துக்கு வந்தவர்கள் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சட்டம் இயற்றுறது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரக்கு இவங்களோட சட்டங்கள் எல்லாம் அடிப்படையாக அமைஞ்சது. அது என்னென்ன சட்டம்னு பார்த்தோம்னா, ஒழுங்குமுறை சட்டம் 1773, 2வது பிட்டிந்திய சட்டம் 1784. பிட்டிந்திய சட்டம் அதாவது ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்த குறைபாடுகளை நீக்கிறதுக்காக தான் பிட்டிந்திய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்தது பட்டய சட்டங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் வியாபாரம் மேற்கொள்ளும் உரிமையை புதுப்பிச்சுக்கிறது தான் அந்த பட்டய சட்டங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. அதனாலேயும் சில இந்தியர்களுக்கு நமக்கு கிடைத்த நன்மைகளும் பல உண்டு. 1813 பட்டய சட்டம், 1833 பட்டய சட்டம், 1853 பட்டய சட்டம். 1813 பட்டய சட்டம் என்ன வழங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்தியர்களோட கல்வி நலன்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அதுக்கப்புறம் 1833 பட்டய சட்டம் என்ன கொடுத்துச்சுன்னா, நம்ம ஒரு சட்ட உறுப்பினர் ஒருவரை கொடுத்தாங்க. அவர் தான் மெக்காலே பிரபுன்னு சொல்லுவாங்க. மெக்காலே சட்ட உறுப்பினராக கொண்டு வர காரணமாக இருந்த பட்டய சட்டம் 1833. அதுக்கப்புறம் 1853 பட்டய சட்டம் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிற ஒரு இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 4வது இந்திய அரசு சட்டம் 1858. இந்திய அரசு சட்டம் 1858 சிறப்பு. ஏன்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிகிட்டேருந்து அரசியருடைய நேரடி நிர்வாகத்துக்கு போன அந்த சட்டம். அதுக்கப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் 1861. அப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் 1892. அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இந்த 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1909 அதை சொல்லிட்டோம். இந்திய அரசு சட்டம் 1919. இந்த 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம் 1935. இந்த 1935 இந்திய அரசு சட்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தற்போதைய நடைமுறையில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் ஸ்கோர்கள் 75% நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதனால் இந்திய அரசு சட்டம் 1935 மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம் இந்திய விடுதலை சட்டம் 1947. இந்த சட்டங்கள்லாம் நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக மிக முக்கிய அடிப்படை சட்டமாக அமைந்தன. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு அவை 1946 முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. டிசம்பர் 9, 1946. 1946 தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமையில் நடக்குது. ரைட்டுங்களா? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமையில் நடக்குது இந்த கூட்டம். தற்காலிக தலைவர் அவர். அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறார். பாடப்புத்தகங்கள் அப்படி இருக்குது. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்ததால் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் 11, 1946 பதவியேற்கிறார். அதுக்கப்புறம் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருங்க? ஜவஹர்லால் நேரு. குறிக்கோள் தீர்மானம் நேரு கொண்டு வர்றாரு. இது எப்போ கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 13, 1946. டிசம்பர் 13, 1946. இந்த
குறிக்கோள் தீர்மானத்தை எப்போ நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 2, ரைட்டுங்களா. அடுத்தது வரைவுக்குழு. இதுக்கப்புறம் நம்ம வரைவுக்குழு வந்து சுதந்திரத்துக்கு வரைவுக்குழு ஒன்று அமைக்கிறோம். இந்த வரைவுக்குழுவின் தலைவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இதுதான் இந்திய அரசியலமைப்பின் சிற்பின்னு சொல்லுவாங்க. இவர் தான் இந்த வரைவுக்குழுவுக்கு தலைமை ஏற்றுக்கிறாரு. இந்த வரைவுக்குழுவின் தலைமை ஏற்றுக்கொண்டு இவர் வரைவுக்குழு அமைத்த நாள் மற்றும் ஆண்டு மாதம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 29, 1947. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தோராய வரைவுக்குழு, அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சட்டத்தை, ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுகிறாங்க. அவர் யார் எழுதுனாருன்னா பிஎன் ராவ். யார் எழுதுகிறாங்க? பிஎன் ராவ் எழுதுகிறாரு. தோராய வரைவு சட்டம் பிஎன் ராவ் எழுதுகிறாரு. இந்த அரசியலமைப்பு நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 1949 நவம்பர் 26. அதாவது நம்ம அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கு 2 மாதத்துக்கு முன்பு 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்தது எப்போனா 1950 ஜனவரி 26. இந்த ஜனவரி 26 நம்ம ஏன் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டோம்னா ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. 1929 வந்து நம்ம ராவி நதிக்கரையில் தேசிய கொடி ஏற்றி அடுத்து 1930 ஜனவரி 26 நம்ம வந்து சுதந்திர தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைவேற்றி பண்ணிய நாளை நினைவு கூறுவதற்காக 1950 ஜனவரி 26 வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டோம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பிற்கான மூலங்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சில நிறைய 60க்கும் மேற்பட்ட நாடுகள் நம்ம எடுத்திருக்கோம்னு சொல்கிறோம். அதில் வந்து சில இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாமா. அதை சட்டத்தின் ஆட்சி, ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை, பாராளுமன்ற முறை, ஒற்றை குடியுரிமை, இதெல்லாம் வந்து நம்ம இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுத்திருக்கோம். என்னென்ன எடுத்திருக்கோம்? சட்டத்தின் ஆட்சி, ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை, பாராளுமன்ற முறை, இதையெல்லாம் நம்ம இங்கிலாந்து நாட்டிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது அடிப்படை உரிமைகள், நீதித்துறை மேலாய்வுனா ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை மேலாய்வு, நீதித்துறை சுதந்திரம், அட்டானமஸ் ஆஃப் ஜுரிஸ்டிகேஷன், அப்புறம் நீதிபதிகள் பதவி இருக்கும். இதெல்லாம் வந்து அமெரிக்க நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து முக்கியமான ஒன்றை விட்டுட்டோம், அடிப்படை கடமைகள் வந்து நம்ம ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். அதை முக்கியமாக இதில் மென்ஷன் பண்ணல. அடிப்படை கடமைகள் வந்து நம்ம ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்திருக்கிறோம், ரைட்டுங்களா. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனடா நாட்டிலேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோன்னா கூட்டாட்சி அமைப்பு, எஞ்சிய அதிகாரங்கள், இதெல்லாம் கனடாவிலிருந்து எடுத்திருக்கோம். கூட்டாட்சி அமைப்பு, எஞ்சிய அதிகாரங்கள். அரசியலமைப்பு சட்டத்திருத்தம்னா இப்போ ஏதாவது சட்டத்தை நம்ம திருத்தணும், திருத்தணும், நிறைய பார்க்கணும். திருத்தங்கள் நம்ம நிறைய இருக்குது, 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் நமக்கு பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த திருத்தங்கள் எல்லாம் திருத்தறதுக்கு அரசியலமைப்பில் எந்த நாட்டிலிருந்து அந்த சாராம்சத்தை நம்ம எடுத்தோம்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்கிறோம். நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம்னா பட்டியல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்லுவோம். அப்புறம் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மட்டும் மத்திய மாநில உறவுகள் பற்றியும் இதெல்லாம் எடுத்து ஆஸ்திரேலியாவில். அதுக்கப்புறம் இந்த ஜாயின்ட் சிட்டிங்னா என்னென்னா நம்ம இரு அவைகளின் கூட்டத்தொடர். இந்த இரு அவைகளின் கூட்டத்தொடரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 108, ஜாயின்ட் சிட்டிங் 108. இது பட்டியல்கள் மற்றும் மத்திய மாநில உறவுகள், இரு அவைகளின் கூட்டத்தொடரை பற்றி சொன்னதெல்லாம் இந்த சாராம்சத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அயர்லாந்து நாட்டிலிருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா அயர்லாந்திலிருந்து நம்ம வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு, அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் நியமனம், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, இதெல்லாம் வந்து நம்ம அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கிறோம். என்னென்னு எடுத்திருக்கோம்? அரசு நெறிமுறை கோட்பாடு, ராஜ்யசபா உறுப்பினர் நியமனம், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை. இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னா என்னென்னா, அரசு இப்படி தான் இருக்கணும், அரசு வந்து இந்தந்த விதிகளை இப்படி ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணுங்கிறத சொல்கிறது தான் அரசு நெறிமுறை கோட்பாடு. ஆனால் இது கட்டாயம் அல்ல, இது ஒரு ஆலோசனை, அவ்வளோதான். அரசியலமைப்பு வந்து அதாவது மத்திய சட்டமன்றங்கள் வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு ஆலோசனை அமைப்பு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறோம். அரசு நெறிமுறை கொள்கைகள்னு சொல்கிறது இதுதான். ராஜ்யசபா இருக்கும், குடியரசுத் தலைவர், இதெல்லாம் அயர்லாந்துலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவசர கால சட்டங்கள் நம்ம வந்து நம்ம நாட்டில் 352 பிரிவு, 356, 360, இந்த 3 சட்ட பிரிவுகளையும்
அரசியல் அவசர கால சட்டத்தை பற்றி சொல்லுது. இதை எந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம்னா ஜெர்மன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். எங்கேருந்து எடுத்திருக்கோம்? ஜெர்மன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து அரசியலமைப்பின் மூலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அரசியலமைப்பின் உள்ளடக்கம். முதல்ல வந்து முகவுரை. முகவுரைங்கிறது ஒரு அரசியலமைப்பினுடைய முன்னுரைன்னு சொல்லலாம். முன்னுரை இன்ட்ரொடக்ஸ் பண்ணுறவங்க ஒரு அரசியலமைப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம்னே சொல்லலாம். இது வந்து ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தியிருக்கிறாங்க. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் ஒரே ஒரு முறை திருத்தியிருக்கிறாங்க. எதைய? முகவுரையை. 42வது சட்ட திருத்தம் மூலம் மட்டும் ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தியிருக்கிறாங்க. அடுத்தது பார்ட்ஸ்னால் பாகங்கள். பாகங்கள் ஆரம்பிக்கும் போது 22 இருந்தது, தற்போது 25 இருக்குது. பார்ட்ஸ் எவ்வளவு இருக்குது? ஆரம்பிக்கும் போது 22, தற்போது 25 இது. அதுக்கப்புறம் அட்டவணை ஷெட்யூல்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம 8 இருந்தது, தற்போது வந்து 12 அட்டவணை இருக்குது. இந்த 4 அட்டவணை வந்து அதிகமாக இருக்குது இது. அதுக்கப்புறம் சட்டப்பிரிவுகள் 395. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது 395 இருந்தது, தற்போது 448 சட்டப்பிரிவுகள் அல்லது சரத்துகள் அல்லது விதிகள் இருக்குது. அடுத்தது அட்டவணைகள் வந்து 12 அட்டவணைகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். மாநிலங்கள். முதல் அட்டவணை வந்து மாநிலங்கள் மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகளை பற்றி சொல்லுது. அட்டவணை 1 என்ன சொல்லுது? மாநிலங்கள் மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள் பற்றி சொல்லுது. ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அதை பற்றி சொல்கிறது தான் ஷெட்யூல் 1. ஷெட்யூல் 2 என்ன சொல்லுதுன்னா, அட்டவணை 2 குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மற்றும் உயர் பதவியினர் சம்பளம் மற்றும் சலுகைகள். அது என்ன உயர் பதவினா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அட்டர்னி ஜெனரல், அப்புறம் சிஏஜி, கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் இவங்களுடைய சம்பளம் மற்றும் சலுகைகள் என்னங்கிறத சொல்கிறது தான் ஷெட்யூல் 2. அட்டவணை 2. அட்டவணை 3 என்ன சொல்லுதுன்னா, பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள் பற்றி சொல்லுது. அட்டவணை 4 என்ன சொல்லுதுன்னா, ராஜ்யசபா உறுப்பினர் எண்ணிக்கை. ராஜ்யசபா உறுப்பினர் எண்ணிக்கை நம்ம பார்க்கும்போது அயர்லாந்துலேருந்து எடுத்த ஒரு கான்செப்ட் சொன்னோம். அடுத்தது 5 வந்து பழங்குடியினர் நிர்வாகம் மற்றும் ஆதி திராவிட நிர்வாகம். அதாவது ஷெட்யூல் 5 என்ன சொல்லுதுன்னா, எஸ்சி அண்டு எஸ்டி 2 பேர்த்தோட நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. எஸ்சி எஸ்டி நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஷெட்யூல் 5. அதுக்கப்புறம் ஷெட்யூல் 6 என்ன சொல்லுதுன்னா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேசம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். அதை தான் நான் வந்து ஷார்ட்கட்டில் என்ன சொல்கிறோம், நம்ம ஏடிஎம் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஏ ஸ்கொயர்டு, டி ஸ்கொயர்டு, எம் ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்டு, டி ஸ்கொயர்டு, எம் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். எப்படி? ஏ ஸ்கொயர்டுனா என்ன? அஸ்ஸாம் அண்ட் அருணாச்சல் பிரதேசம், டீனா திரிபுரா, எம்னா மிசோரம் அண்டு மேகாலயான்னு சொல்கிறோம். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியினர் பற்றின நிர்வாகத்தை சொல்லுது. இது யார் பழங்குடியினர்னால்? எஸ்டிஸ் மற்றும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்கள பற்றி மட்டும் சொல்கிறது தான் என்னது ஷெட்யூல் 6. அட்டவணை 6 என்ன சொல்லுது? பழங்குடியினர் நிர்வாகம் எங்கே? வடகிழக்கு மாநிலமான இந்த 5 மாநிலங்களில் வசிக்கக்கூடிய ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை பற்றி மட்டும் சொல்கிறது தான் அட்டவணை 6. 7 வந்து பட்டியல் அப்படிங்கிறது என்னென்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 பட்டியல்கள் இருக்குது. இந்த பட்டியல்களை பற்றி சொல்கிறது ஷெட்யூல் 7. அட்டவணை 7. அதில் மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, மத்திய பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த 100 துறைகள் மீது மத்திய அரசு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது. அதே வந்து மாநில பட்டியலில் இருக்கிற 61 துறைகள் மீது மாநிலங்கள் சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளது. மீதமுள்ள 52 இருக்கு இல்லையா, 52 வந்து பொதுப்பட்டியல்னு சொல்லுவோம். இந்த பொதுப்பட்டியல்னால் மத்திய அரசு, மாநில அரசு 2 பேரும் சட்டம் இயற்றலாம். ஆனால் சட்டம் இயற்றும் போது 2 பேருக்கு ஒரு முரண்பாடு வந்துருச்சு அப்படின்னா யாருடைய சட்டம் செல்லும்னா, மத்திய அரசினுடைய சட்டம் மட்டுமே செல்லுங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு நடைமுறை. ரைட்டுங்களா? அடுத்தது பகுதி 8. பகுதி 8 வந்து மொழிகளை பற்றி சொல்கிறது பகுதி 8. ஆரம்பிக்கும் போது நம்ம 18 இருந்தது, தற்போது 22 இருக்குது. ஆரம்பிக்கும்போது 18 மொழிகள் இருந்தது, தற்போது 22 மொழிகள் இருக்குது. அதுக்கப்புறம் 4 மொழிகள் சேர்த்திருக்காங்க. இந்த 4 மொழிகளை வந்து 21, 71, 92
இந்த திருத்தங்கள் மூலம் என்னென்ன மொழிகள் சேர்த்துருக்காங்கிற அந்த திருத்தங்கள் வரும்போது விரிவாக நம்ம பார்ப்போம். இது பட்டியல், மன்னிக்கவும் மொழிகள். அடுத்தது நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாத சட்டங்கள். அது என்ன நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாத சட்டங்கள்னால், அதாவது ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு சட்டத்தை இயற்றி அட்டவணை 9ல் கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா அந்த சட்டத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது. எப்படி? ஒரு மத்திய அரசோ அல்லது மாநில அரசுகளோ ஒரு சட்டத்தை இயற்றி அட்டவணை 9ல் கொண்டு வச்சுட்டாங்கன்னா அந்த சட்டத்தில் என்ன பண்ண முடியாது? நீதிமன்றம் தலையிட முடியாது. இதுதான். இதில் இந்த தமிழ்நாடு அரசினுடைய இடஒதுக்கீடு இந்த மாதிரி 9வது அட்டவணையில் சட்ட பாதுகாப்பு பெறப்பட்டுள்ளது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 10வது அட்டவணைன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணை. அதாவது 11 பஞ்சாயத்து ராஜ். 11, 12 ரொம்ப முக்கியமான ஏரியா. ரெண்டுமே பஞ்சாயத்து ராஜ் தான். ஆனால் 11 கிராம அளவிலான பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது 11. 12 நகர்பாலிகா, நகராட்சிகள நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. இது என்னென்னா இந்த ரெண்டுமே 73வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்க. 73வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்க. இது மிக மிக முக்கியமானது. உள்ளாட்சி அமைப்பை பற்றி நிறுவ காரணமாக இருக்கிறதே இந்த 73வது அமைப்பில் பஞ்சாயத்து ராஜ், கிராமபாலிகா, நகர்பாலிகா இந்த 2 சொல்லக்கூடிய 11வது அட்டவணையான கிராமபாலிகா, 12 நகர்பாலிகா. அடுத்து வர்ற வகுப்புகளில் நம்ம பகுதிகளை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.